செங்கல்பட்டு மாவட்டம் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் அமைந்துள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பொங்கல் திருவிழா இந்த ஆண்டும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினராக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக எஸ்ஆர்எம் தொழில் குழுமத்தின் துணைத் தலைவர் பத்மபிரியா ரவி, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் புரோ சான்சலர் மணிமங்கை சத்யநாராயணன், இணைவேந்தர் முத்தமிழ் செல்வன், இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து நடைபெற்ற உரியடி போட்டியில் எஸ்ஆர்எம் தொழில் குழுமத்தின் துணைத் தலைவர் பத்மபிரியா ரவி, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் புரோ சான்சலர் மணிமங்கை சத்யநாராயணன் ஆகியோர் உரியடித்து விளையாடினர். பலத்த கைத்தட்டலோடு உரியடி பிரமாதமான தமிழர்களின் நிகழ்ச்சி தொடக்கத்தில் பல்கலைக்கழகத்தின் நுழைவாயிலில் அமைந்துள்ள ராஜராஜ சோழனின் சிலையிலிருந்து நிகழ்ச்சி நடைபெறும் மைதானம் வரை ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி அணியினர் பேரணியாக சென்றனர். பொங்கல் கொண்டாட்டத்தில் தமிழக பாரம்பரிய இசை, இலக்கியம் தழுவிய கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் நடத்தப்பட்டது. குறிப்பாக நாதஸ்வரம், மேளம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், பறை இசை உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்த விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொறியியல் மற்றும் மருத்துவர் துறை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அனைத்து துறை சார்ந்த மாணவர்களும் இணைந்து பொங்கல் விழாவில் உற்சாகமாக கலந்து கொள்வது அதிசயத்திலும் அதிசயமாக கருதப்பட வேண்டும் என கூறினார். கடந்த பொங்கல் விழாவில் 14,000 பேர் பங்கேற்று கிண்ண சாதனை படைத்ததாகவும் இந்த முறை அதனை முறியடிக்கும் வகையில் அதிக நபர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். கடந்த முறை 14,000 பேர் ஒரு பொங்கல் விழாவில், ஒரு தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பொங்கல் விழாவில் கலந்து கொள்வது என்பது அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக அமைந்தது என்பது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய ரெக்கார்டை நாமளே பிரேக் பண்ணுகிற வகையில் இன்றைக்கு 14,000 பேருக்கு அதிகமாக, ஏன் 20,000 பேர் கூட வந்திருப்பார்கள் என்று எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு. பொங்கல் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு கலாச்சார விழா. இந்த கலாச்சார விழாவிலே ஒரு கிராமிய பாடல்களும் கலை நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடத்தி, தமிழ்நாடு என்றால் பொங்கல், பொங்கல் என்றால் கலாச்சாரம், கலாச்சாரம் என்றால் அதற்கான கலை நிகழ்ச்சிகள் போன்று மிக அருமையாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்.